அருமையான சின்ன பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மா சொல்றத கேளு. முக்கியமா உனக்கு எதுல கோபம் வருதுன்னா, உன் செல்போனை நீ தூக்கி ரொம்ப நேரம் வச்சிருக்கும் போது, செல்போனை கீழே வைன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஒரு கோபம் வருது பாரு. இதை ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு பயந்துரு, இதற்கு கீழ்ப்படிந்துரு. உன் செல்போன்ல லாக் போடாத. உன் செல்போன் உங்க அப்பா அம்மா வாங்குகிற போது அதை கொடு. அவங்க எடுத்து பார்ப்பதற்கான நேரத்தை கொடு. அவங்க சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்துரு. ஆமென். உங்க அப்பா அம்மா உன் செல்போன் எடுக்கும்போது கோபம் வருதா? உனது பிடுங்கும் போது உனக்கு கோபம் வருதா? உங்க அப்பா அம்மா சொல்லும் போது எதிர்த்து பேசுறியா? அப்படின்னா நீ இன்னும் பைபிள் வாசிக்கல, நீ இன்னும் நல்லா ஜெபம் பண்ணல. உனக்கு ஆண்டவருக்கும் இடையில என்ன இல்ல, உறவு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில உறவு இருக்குமானால் உன் தாய் தகப்பன் சொல்லுறதுக்கு நீ பயந்திருப்பாய். இங்க இருக்கிற எத்தனை பிள்ளைகள் எதுக்கெல்லாம் கோபப்படுறான்? டக்கு டக்குன்னு வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அம்மா சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் எதுக்கெல்லாம் கோபப்படுறான்? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடணும். போன் பார்க்காதுன்னு சொன்னா கோவப்படுறா. 1 2 காலையில சீக்கிரமா தூக்கத்தை வந்து எந்திரிக்க சொல்லும் போது கோவப்படுறோம். 3வது பேர் வேண்டாம், டக்கு டக்குன்னு அந்த இதை மட்டும் சொல்லுங்க. செல்போனை கேட்கும் போது கோபம் வருது. புக் எடுத்து படின்னு சொன்னா கோபம் வருது. பைபிள் படின்னு சொன்னா கோபம் வருது. ஜெபம் பண்ணணும்னு சொன்னா கோபம் வருது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போன்னு சொன்னா கோபம் வருது. கர்த்தருடைய காரியங்களை கடைபிடின்னு சொன்னா கோபம் வருது. இதெல்லாம் யாருக்கு வர கோபம்? பிசாசுக்கு வர கோபம். பிசாசுக்கு இதெல்லாம் சொல்லும்போது கோபம் வரும். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிறது என்றால் பிசாசுடைய காரியம் நம்முடைய எல்லைகளுக்குள்ள ஏதோ ஒரு காரியங்களால் உள்ளே செயல்படுகிறது. நாம பிசாசின் பிள்ளைகள் அல்ல, நாம கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்டின் ஆண்டவருடைய பிள்ளையா? நீ ரேமானுடைய பிள்ளையா? யூனிஸ் ஆண்டவருடைய பிள்ளையா? ஐரின் ஆண்டவருடைய பிள்ளையா? விவேகன் ஆண்டவருடைய பிள்ளையா? டைட்டஸ் ஆண்டவருடைய பிள்ளையா? ஜோனி ஆண்டவருடைய பிள்ளையா? ஜோசுவா ஆண்டவருடைய பிள்ளையா? டேனியல் ஆண்டவருடைய பிள்ளையா? ஜெனிஷா ஜெனிலி ஆண்டவருடைய பிள்ளையா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்களா? நீங்க அப்பா அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படிந்துருங்க. ஆமென். உங்க வார்த்தைக்கு பயந்துருங்க. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் உன்னை கொலை செய்யாது. இதெல்லாம் உன்னை நன்மைக்கு நேரா நடப்பிக்கும். படிப்பே வரலையா? பைபிளை வாசி. நீ பைபிளை வாசிக்க தேவன் உன்னை ஞானம் உள்ளவனாக மாற்றுவார். 119ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? நான் வேதத்தை வாசிக்கிறபடியால் கற்றறிந்தவர்களை விட ஆண்டவனை ஞானம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உனக்கு படிப்பு வரலையா? பரவாயில்ல, வேதத்தை வாசி. நீ வேதத்தை வாசிக்க கர்த்தர் உன்னை முதன்மை உள்ளவனாக கர்த்தர் மாற பண்ணுவார். ஆமென். அப்பா அம்மா சொல்றது உன் நல்லதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார்.